என்ன நடந்ததுன்னா அம்மா மை காட் என்னங்க என்னங்க என்னாச்சுங்க என்கிட்ட பேசுங்க என்ன பாருப்பா என்னங்க என்னங்க அப்பா மாமா என்னப்பா ஹார்ட் அட்டாக். வேணா ஹாஸ்பிடல் கூட்டு போலாமா? அவசியம் இல்ல, இது மைல்டு ஸ்ட்ரோக் தான், சீக்கிரம் குணமாயிடும். நான் ரெகுலரா வீட்டுக்கு வந்து செக் பண்றேன். இந்த மெடிசன்ஸை தவறாம கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். விஸ்வநாதன் சார், நான் போயிட்டு வரேன். டேக் கேர். தேங்க்யூ டாக்டர். வம்சி, நான் போயிட்டு வரேன். அப்பாவை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. டாக்டர் சார், என் பையனுக்கு ஒண்ணும் ஆகாது. எதுவும் இல்லம்மா. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு என்ன காரணம்? பெங்களூர்ல இது பெரிய வென்சரான் டாக்டர். அத பாதியிலே நிறுத்த சொல்லி அங்க கவர்மெண்ட் ரூல் பாஸ் பண்ணிருக்காங்களா. அதனால இவனுக்கு 10 கோடி நஷ்டம் வரும்னு இன்ஜினியர் சொல்லிருக்காரு போல இருக்கு. அதுதான் ஹார்ட் அட்டாக்கு காரணம். ஐசி, பாருங்க, இந்த விஷயம் மட்டும் இல்ல, அதிர்ச்சியான எந்த விஷயத்தையும் தப்பி தவறி கூட அவர்கிட்ட நீங்க சொல்லிடாதீங்க. அவருக்கு எதுவும் தெரியாம நீங்க தான் பாத்துக்கணும். டேக் கேர். நான் போயிட்டு வரேன். ஏதாவது அர்ஜென்ட்டா இருந்தா எனக்கு போன் பண்ணுங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே. என்னப்பா சொல்லுங்க. நான் இன்னைக்கு பெங்களூர் போகணும். கம்பல்சரி போய் ஆகணும். அங்க ஒரு சின்ன பிரச்சனை. நம்ம ஆளுங்க நம்மளையே ஏமாத்திட்டாங்க. நாங்க போனாதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஒண்ணு வேணாம், நான் அங்க போயிட்டு வரேன். என் மனசுல இருக்கிற விஷயத்த நான் திரும்பி வந்தேன்னு சொல்றேன். அப்ப தேவைப்படுற நேரமும் நமக்கு இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ கீர்த்தி. அப்பாவை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. அவர்கிட்ட மட்டும் எதுவும் நடக்காத மாதிரி நார்மலா இரு ப்ளீஸ். இவ்வளவு சீரியஸா எங்க நடிச்சீங்க? அப்புறம் இந்த மாதிரி சீரியஸா இல்லைன்னா அவன் நம்பியிருப்பானா? ஒருவேளை அவன் இங்க இருந்து கீர்த்தி கிட்ட உண்மையை சொல்லியிருந்தான்னா அப்புறம் தான் இருக்கு நம்ம எல்லாருக்கும் வேடிக்கை. இதெல்லாம் மனசுல வச்சுதான் அவனை பிளாக்மெயில் பண்ணி ஊருக்கு அனுப்ப நினைச்சேன். இதுக்கப்புறம் 10 நாள் வரைக்கும் அவன் கீர்த்தி கிட்ட உண்மையை சொல்லவே முடியாது. மாப்பிள்ள வீட்டுல இருக்காரா? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லப்பா, பெங்களூர் போயிருக்கான். 10 கோடி ரூபாய் லாஸ் வருதுன்னு தெரிஞ்சது. அதை கேட்டதும் என் பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதனாலதான் ரொம்ப அவசரமா வம்சி அங்க கிளம்பி போக வேண்டியதாயிடுச்சு. என்னத்த இது? எங்ககிட்ட ஏன் சொல்லல? இப்ப சம்பந்தி எங்க இருக்காரு? இங்கதான் வீட்டுல தான் இருக்கான்பா. என்னது இது? வீட்டுல இருக்காருன்னு சொல்றீங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலையா? மைல்டு அட்டாக்னு தான் சொன்னாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு மருந்து இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு போயிருக்காரு. நாங்க போய் சம்பந்திய ஒரு வாட்டி பாத்துட்டு வந்துடுறோம். சரிப்பா, போய் பார்த்துட்டு வாங்க. வா லட்சுமி. என்னங்க என்னங்க, நம்ம சம்பந்தி வராருங்க. சம்பந்தி, இந்த விஷயத்தை சிரிச்சுக்கிட்டேவா சொல்லுவ? இந்த புடி. என்னாச்சுங்க? இந்த கெட்டப்ல என்ன பார்த்தாங்கன்னா எனக்கு இல்ல, அவருக்கு வந்துரும் ஹார்ட் அட்டாக். என்ன பண்றது? நீங்க எழுந்துக்க வேண்டாம் சம்பந்தி. பரவாயில்ல சம்பந்தி. என்ன சம்பந்தி இப்படி திடீர்னு? என்னால இதை நம்பவே முடியல. வியாபாரம்னு இருந்தா லாப நஷ்டம் சகஜம் தானே? அது உங்களுக்கு தெரியாதது இல்ல. அதுக்காக இப்படி உயிரை பணையம் வைக்கலாமா சொல்லுங்க? உயிரை விட ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் சம்பந்தி அது. அதுல நஷ்டமாயிடுச்சுன்னு நினைக்கும் போது அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு அதெல்லாம் விடுங்க. நீங்க கூட என்னங்க இதெல்லாம் பேச வேண்டிய நேரமா இது? நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்கண்ணே. என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி. எனக்கு இந்த மாதிரி ஆனதுனால இந்த மாதிரி ஒரு நிலைமையில புதுசா கல்யாணமானவங்கள பிரிச்சு வைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இதுல ஏதாவது தப்பு நடந்திருந்ததுன்னா அது என்னோட தப்பு தான், உங்க மாப்பிள்ளையோட தப்பு இல்ல. இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லன்னு. இதெல்லாம் அவங்களுடைய கடமை தானே. சரிங்க சம்பந்தி, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்குங்க. இந்த சமயத்துல நீங்க அதிகமா பேசுறது நல்லது இல்ல. படுத்துக்குங்க. நான் பொண்ணை பார்த்துட்டு கிளம்பிடுறேன். வரேன் சம்பந்தி. நல்லது சம்பந்தி. போயிட்டு வரேன். நீ வாங்க நீ.